பிரசன்னாவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு, கட்சிக்காக சண்டை போடுவாரு இல்லையா? தொடர்ந்து நம்முடைய மேடைகளிலே உரையாற்றக்கூடிய, முரசொலியிலே எழுதக்கூடிய, நல்ல பேச்சாற்றல் இருக்கக்கூடிய, வாத திறமை இருக்கக்கூடிய ஒருவரை, ஒரு இளைஞரை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் உங்களுடைய வேட்பாளராக இங்கே உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த தமிழன் பிரசன்னாவுக்கு உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சரி, வெற்றி நிச்சயம் என்றால் எனக்கு மகிழ்ச்சிதான். ஒரு நல்ல வெற்றியை, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தான வெற்றியை நீங்கள் பிரசன்னா அவர்களுக்காக உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தான். அதனாலதான் நாங்க வந்து உரிமையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்கிறோம். ஒரு மகிழ்ச்சியோடு பெருமையோடு வந்து உங்களிடமே வாக்கு கேட்கிறோம். நாங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிட்டு வந்திருக்கோம். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை சந்தித்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் உங்களை வந்து சந்தித்து வாக்கு கேட்கக்கூடிய சூழலிலே அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா துரோகம் துரோகம் துரோகம், துரோகத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. கொடுத்த வாக்குறுதி எதையாவது நிறைவேற்றிருக்காரா எடப்பாடி பழனிசாமி? இல்ல. நம்ம அவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிக்கிறோங்கிறாரு. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றினதில்லை. வாங்கின மார்க்கு 0. இதுல உங்களை பார்த்து நாங்க காப்பி அடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? பாஸ் பண்ற பிள்ளைய பார்த்து எழுதினாலாவது பிரயோஜனம் இருக்கு. நீங்க தேர போறதில்லை இந்த தேர்தல்ல இல்லையா? உங்களுக்கு கவர்னர் வேலை தான். இந்த தேர்தல் முடிஞ்சா உங்களுக்கு ஏதாவது ஒரு மாநிலத்துல கவர்னர் வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கும். அதனால உங்களை பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. 2016 அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டது. அந்த தேர்தல் அறிக்கையில 27வது பக்கத்துல செல்போன் கொடுக்கிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு செல்போன் கொடுக்கிறேன் நாங்க சொன்னாங்களா? ஞாபகம் இல்ல? அவங்களும் மறந்துட்டாங்க, நீங்களும் மறந்துட்டீங்க. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில அவங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் அறிக்கையில செல்போன் கொடுக்கிறேன் நாங்க. அந்த செல்போனை வாங்கினவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? அங்க மேல இருக்கீங்களா? வாங்கினீங்களா இல்லையா? யாருக்கா தெரியுமா வாங்கினவங்கள? பிரசன்னாக்கு தெரியுமா? தெரியாதா? நானும் தமிழ்நாட்டுல எங்க போனாலும் கேக்குறேன், அந்த செல்போனை வாங்கினவங்க யாராவது இருக்காங்களான்னா இல்ல. இந்த லட்சணத்துலதான் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காரு. ஒரு செல்போன் கொடுக்கிறதுக்கு மனசில்லை. அந்த தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு துப்பில்ல. அவர் வந்து நம்ம தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இதேதான் போன தேர்தலையும் சொன்னாரு. 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்கன்னாரு. இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அடுத்து ஒரு மாசத்துல மறுபடியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட ஆட்சி. 1000 ரூபாய் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்.
இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இளைஞர்களுக்கு, கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபாய் தருகிறார். அவங்க படிப்பு தடைபடக்கூடாது, அவங்களுக்கு உதவியா இருக்க வேண்டும் என்பதற்காக 1000 ரூபாய் தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆட்சி மறுபடியும் வந்தவுடன், திராவிட மாடல் ஆட்சி 2ஆம் முறையாக வந்தவுடன் அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை கிடைக்க அந்த 6 மாசத்துக்கு 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு வழங்கப்படும். இப்ப புதுசா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு AI டெக்னாலஜி எல்லாத்துலயும் வந்துருச்சு. போன்ல வந்துருச்சு. ChatGPT எல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாம். இளைஞர்கள் எல்லாம் நிச்சயமா ChatGPT பயன்படுத்திட்டு இருப்பீங்க. AI இல்லாத இடமே இல்லை. ஆபரேஷன் பண்றதுல இருந்து எல்லாத்துக்கும், வீட்டு வேலை செய்யறதுல இருந்து எல்லாத்துக்கும் AI வந்துருச்சு. அதனால தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதலாக தகவல் தொழில்நுட்ப துறைக்காக ஒரு பாலிசியை கொண்டு வந்தது இந்தியாவிலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் தான். கம்ப்யூட்டர்ஸ பள்ளிக்கூடங்களிலே அறிமுகப்படுத்தி அந்த கல்வியை கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்கள் உலகம் முழுவதும் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியிலே இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லா துறைகளிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு AI டெக்னாலஜி சொல்லி தரப்படும். இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக நம்முடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் ஜாப்பனீஸ்ல முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஜப்பான்ல நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வேலை கிடைத்து அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று ஜப்பானிய மொழியில நம்முடைய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தது. இவங்க ஹிந்தி படிங்கிறாங்க. ஹிந்தி படிச்சு ஆக போறது ஒண்ணும் இல்ல. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார்கள், அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் கல்லூரிகளிலே நம்முடைய இளைஞர்கள், இளம்பெண்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போய் அங்கே பயன்பெறக்கூடிய வகையிலே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மொழிகளை தேவைப்பட்டால், அவர்கள் விருப்பப்பட்டால் அது அவர்களுக்கு கற்றுத்தரப்படும். AI டெக்னாலஜி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளின் மொழிகள் என்று அத்தனை புதுமைகளையும் கொண்டு வந்து நம்முடைய இளைஞர்களுக்காக தரக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இதெல்லாம் தாண்டி நம்முடைய சகோதரிகள் வேலை சுமை அதிகமா இருக்கு வீட்டுல, அதை குறைப்பதற்காக என்ன சொல்லியிருக்காரு? எவ்வளவுமா? 8000 ரூபாய்க்கான கூப்பன் தருகிறேன் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஏன் கூப்பன்? சில பேர் சொல்றாங்க, நேரா பேங்க்ல நான் காசை போட்டுருவேன், நீங்க ஏன் காசை போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. காசை பேங்க்ல போட்டா அந்த காசு இவங்க கைக்கு வராது. மோடி எடுத்துட்டு போயிடுவாரு. இல்லனா அந்த காசு வேற ஏதாவது செலவுக்கு போயிடும். இவங்களுக்கு, சகோதரிகளுக்கு தான் தேவைப்பட்டதை வாங்க முடியாது. அதனால நான் கூப்பன் கொடுக்கிறேன். நீங்க விருப்பப்பட்ட கடைக்கு போய் உங்க வேலை சுமையை எது குறைக்கும்? துணி துவைக்கிறது கஷ்டமா இருந்தா வாஷிங் மிஷின் வாங்குங்க, மாவு அரைக்கிறது கஷ்டமா இருந்தா கிரைண்டர் வாங்குங்க என்று உங்களுடைய வேலை சுமையை குறைப்பதற்கான நீங்கள் விரும்பக்கூடிய எதை வேண்டும் என்றாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த எழும்பூர் தொகுதியில 20.16 கோடி செலவுல மேம்படுத்தப்பட்டுள்ள சேத்துப்பட்டு பசுமை பூங்கா திறக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் புதுப்பேட்டை பகுதியில காவலர் குடியிருப்பு வளாகத்துல ரூபாய் 100 கோடி மதிப்பில புதியதாக 596 காவலர் குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கிறது. சந்தோஷ் நகர்ல
560 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு மக்களுக்கு பயன்பாட்டிற்கு தரப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் வேலைக்கு போகக்கூடிய சகோதரிகளுக்கு பயன்படக்கூடிய வகையிலே தோழி விடுதிகள் கட்டப்பட்டு அதை நம் சகோதரிகளுக்காக அது அர்ப்பணிக்கப்படும். அனைத்து இடங்களிலும் அடுத்த 5 ஆண்டுகளிலே வெள்ள நீர் வடிகால் வசதி செய்து தரப்படும். மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கான போக்குவரத்து இணைப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். அது மட்டும் இல்லாம 10,000 பஸ்ஸுகள் பேருந்துகள் வாங்கப்படும். சில பகுதிகளில் பஸ் வரல அப்படின்னு நீங்க வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை இனிமேல இருக்கவே இருக்காது. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லா பகுதிகளுக்கும் பஸ் வசதிகள் வந்துவிடும். இதையெல்லாம் செய்து தருவதற்கு எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இது தேர்தலுக்கான ஒரு கோரிக்கை. அடுத்து தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க ஒரு கோரிக்கையோடு வந்திருக்கிறேன். முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய மக்களிடம் வைத்திருக்கக்கூடிய வேண்டுகோள், இது தேர்தல் இல்லை. திடீர்னு டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஆட்சி நாடாளுமன்றத்தை 3 நாள் கூட்டியிருக்காங்க. என்ன பேர் சொல்லி கூட்டிருக்காங்க? மகளிர் மசோதாவை நாங்க நிறைவேற்ற போறோம்னு சொல்லி கூட்டிருக்காங்க. மகளிர் மசோதாவுக்கு நாம் எதிரி அல்ல, தொடர்ந்து அதை நிறைவேற்றணும்னு தலைவர் கலைஞர் அவர்கள் காலம் தொட்டு சொல்லி இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஆனா மகளிர் மசோதாவை எப்படி நிறைவேற்றுங்க நம்ம கேட்கிறோம்னா, இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 543 பேர்ல 33% பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யுங்கள் என்று கேட்கிறோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதுக்கு பிறகு எந்த மாநிலத்துக்கு எவ்வளவுன்னு பிரிச்சு கொடுத்த அதுல 33% பெண்களுக்கு கொடுப்போம். நம்ம என்ன கேட்கிறோம், ஒரு பானை சோறு இருக்கு, அதுல பெண்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. நியாயமா அவர்களும் பசியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்று ஒரு நியாயம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. அதனால அதில் அவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுங்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பெரிய பானையா எடுத்துட்டு வந்து பெரிசா சாப்பாடு செய்து அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கறேங்கிறாங்க. இது எந்த விதத்திலே நியாயம்? அது மட்டும் இல்லாமல் இப்படி இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடிய நேரத்திலே தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது. நம்முடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும். இது குறைக்கப்படவில்லை என்றால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு நம்முடைய எண்ணிக்கை அதற்கு ஈடாக அதிகரிக்கப்படாமல் நாம் பாதிக்கப்படுவோம். இப்ப 39 எம்பிக்கள் இருக்கும். அதனால் அங்கே எதிர்த்து பேச முடிகிறது. நமக்கு எதிரான ஒரு மசோதா கொண்டு வரும்போது நாம் போராட முடிகிறது, வாதாட முடிகிறது. ஆனா அவங்க 800க்கு மேல எம்பிக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டு நமக்கு 50 பேரை கொடுத்தாங்கன்னா நம்மால் அந்த 800 பேரை எதிர்த்து எப்படி போராடி வாதாடி தமிழ்நாட்டுக்கான நியாயங்களை கொண்டு வர முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிற்கு மக்கள் தொகையை குறைத்திருக்கக்கூடிய நம்மை போன்ற மாநிலங்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே அதை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கேரளா முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் நம்முடைய முதலமைச்சரோடு இன்று இணைந்து நாங்களும் போராடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமித்ஷா திமுகவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இதுல என்ன தப்பு? அவங்க என்ன செஞ்சாலும் நல்லதுதான் செய்வாங்க. என்ன நல்லது செஞ்சாங்கன்னு தெரியல, அவருக்கு வேணா செஞ்சிருப்பாங்க. ஆனா அவர்கள் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிற்கு ஒரு தவறு இழைக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு துரோகியாக அவர் இன்று மாறி இருக்கிறார்.
நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தேர்தல் என்பதை விட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுவோம். ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலும் நம்முடைய உரிமைகள் பாதிக்கப்படுவதை கண்டித்து கருப்பு கொடி ஏற்றப்பட வேண்டும். தமிழர்கள் ஒருமித்த குரலிலே இதற்கு எதிர்த்து நின்று போராடுவார்கள் என்பது டெல்லி வரை கேட்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கை. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிற்கு போராடக்கூடிய, தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய, இந்த மண்ணின் பெருமைகளுக்காக போராடக்கூடிய, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பலப்படுத்த, நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் கரங்களை பலப்படுத்த இந்த தொகுதியிலே நம்முடைய வேட்பாளர் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு, அவரும் இதற்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒருவர், அவருக்கு உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.